இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச். 3 வருஷம் அப்படியே இந்த தங்க தட்டுல தூக்கி வச்சு தாங்குனாங்க. அவ பிறந்தோடனே கீழே தூக்கி போட்டாங்க. எனக்கு அப்போல்லாம் கோவமா வரும். எனக்கு அது புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி இல்லை அப்போ. அதனால அது வந்து ராகா மேல அது கோவமாயிருச்சு. இவங்க என்ன ட்ரெஸ் சொல்றாங்களோ அதான் ராகா போடுவாங்க. என்ன சொல்றேனோ அதான் இவங்க சாப்பிடுவாங்க. என்ன சொல்றாங்களோ சாப்பிடுவாங்க. அம்மா வளர்ப்பு அப்பா வளர்ப்பே இல்ல ராகா. முழுக்க சூப்பரா பாடுவா. பட் தென் அவளுக்கு அவ ஏஜுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் நாட் அலவுட். நானே 12th முடிச்சப்ப தான் பப்ளிக்கா மாத்திருக்கேன். ஸோ அதனால நீ பாடு, என் பேஜ்ல பாடு. ரொம்ப பாவம் கொஞ்சம் கண்ணெடுத்து பாரு. எனக்கு 2வது பையன் வேணுங்கிற மாதிரி நம்ம ஊர்ல ஒரு ஃபார்மேட் வச்சிருக்காங்கல்ல. எல்லா பையனோட இந்த பொண்ணு பிறந்துருச்சு. பொண்ணு பிறந்தோடனே ஓரளவுக்கு எல்லா முகத்திலயும் ஒரு பெரிய ஒரு புன்னகை இல்லை. நாங்க என்ன முடிவு பண்ணோம், இதை ஒரு பையனா வளர்த்தோம். அதுவும் பையனா தான் வளர்ந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதை பொண்ணா மாத்தினது இவங்க தான். யார் இப்படி வச்சுக்கோங்க, இப்படி மாத்திக்கோ, அப்படி மாத்திக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள இருக்க பெண்மை. எனக்கு இன்னொன்று பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. அம்மா அப்பா நான், லதாவோட அம்மா அப்பாவும் இருந்தாங்க. இன்னும் 2-3 கூட பெற்று இருந்திருக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் இவங்க ஆளை விடுப்பா முடியல. தண்ணி அடிக்கிறவங்க பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறது ஒரு தப்பாவே தெரியாது. அப்பாவே வீட்டில் உட்காந்து அடிப்பாரு, எங்க அம்மா ஆம்லெட் போட்டு கொடுப்பாங்க. அப்ப என்ன ஆயிடுது மைண்டுக்குள்ளார, தண்ணி அடிக்கிறது தப்பு இல்லை. தம் அடிக்கிறவங்க பிள்ளைகிட்ட போய் பார்த்தீங்கன்னா எங்க அப்பா தான் அடிப்பாரு, நான் அடிக்கிறேன். அப்ப நாளைக்கு டைவர்ஸ் ஆனவங்க பிள்ளை வரும்போது அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே என்ன ஆயிடும்னா, டெஃபினெட்லி ஒன்ஸ் யூ ஹேவ் கிட்ஸ் இட்ஸ் ஆல் அபவுட் த கிட்ஸ். என்ன கேட்டா கிட்ஸ் இல்லாத வரைக்கும் நீங்க டைவர்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது உங்க 2 பேரை மட்டுமே பாதிக்கக்கூடிய விஷயம். அம்மா அப்பா நமக்காக இருக்காங்க, அம்மா அப்பாவுக்கு நம்ம ஒரு பேர்டனா இருக்கோம், நம்மளால அவங்க 2 பேர் சந்தோஷமா இல்லை அப்படிங்கிற தாட் இந்த குழந்தைக்கு வந்துடக்கூடாது. நிறையவே விட்டு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் ஐ வாஸ் பார்ன் அம்மா வந்து 2 இயர்ஸ் ஏன்னா ஃபைனான்ஷியலி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 இயர்ஸ் வந்து. அண்ட் அப்பா வந்து நீ பிரேக் எடுத்துக்கோமா, யூ ஸ்டே வித் த கிட்ஸ், ஐ வில் சப்போர்ட் த ஃபேமிலி அப்படிங்கிறது அது இன்னும் பெரிய சாக்ரிஃபைஸ். சின்ன எமோஷனல் டவுனாக இருக்கும். நீங்கள் பிரேக் ஆகிறப்போ வீட்டில் இருக்கிற சப்போர்ட் எப்படி இருக்குது, அப்பாவும் அம்மாவும் சரி? மூஞ்சி பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் டு சே எனிதிங். சோகமாக இருந்தால் அங்கே எழுதி ஒட்டியிருக்கோம்ல, அந்த மாதிரி நான் சோகமாக இருக்கேன் அப்படின்னா முதல்ல அம்மா வந்து பேசுவாங்க, அம்மா கிட்ட ஒர்க் அவுட்லாம் அப்பா வந்து பேசுவாங்க, ராகா வந்து பேசுவா. 3 பேரில் யாராவது ஒருத்தங்க கிட்ட நான் ஓப்பன் அப் ஆகி அழுவ மாட்டேன். பட் தென் யார்ட்டையா ஷேர் பண்ணால் கொஞ்சம் யூல் ஃபீல் பெட்டர்னோ அந்த விதத்தில் சொல்லிடுவேன் எல்லாமே. என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை எல்லாம் அந்த விதத்தில். நான் பாக்குறது ஒரு சக தோழி மாதிரி தான். என்னாச்சு இப்போ, இல்லப்பா இந்த படிப்பு சரியா இல்லை, விடுறா, இது ஒண்ணுதான் படிப்பா, இது இல்லைன்னா வேற பாத்துக்கலாம்டா, விடுறா அப்படிங்கிறது என்னோட பேட்டர்னா இருக்கும். லதா வேற மாதிரி டீல் பண்ணுவாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு சம்பவத்தை கூட்டி போய், பவானி சாகர் ஸ்கூல்ல இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அப்ப எனக்கு இதெல்லாம் கிடைக்கல, உனக்கு இது கிடைச்சிருக்கல, கொஞ்சம் பண்ணுன்னு அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் நாங்க முடிச்சுட்டு போன அப்புறம் சின்ன வாண்டு ஒண்ணு இருக்கு, அது வந்து வேஃபிள்ஸா, ஒரே வார்த்தை வருது பாத்தீங்களா, வேஃபிள்ஸா மோமோவா, என்ன வேணும், என்ன சாப்பிட்டா உனக்கு, ஆமா என்ன சாப்பிட்டா உனக்கு மூடு சரியாகும், இந்த மூட பத்திலாம் எனக்கு பிரச்சனை இல்லை, வேஃபிள்ஸா மாமோவா, இவ்வளவுதான் மோமோவா, இவ்வளவுதான் பிரச்சனை. ஒரே டைம்ல சொன்னோம் பாத்தீங்களா. அவர் ஜிபே ஹிஸ்டரி பார்த்தா பெல்ஜியன் வாஃபிலுக்கு தான் பாதி சொத்து எழுதி கொடுத்துருக்கோம். சத்தியமா நானே பரவாயில்ல. ராகா வந்து டெய்லி நான் வந்து ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி பெர்மிஷன் கேட்பேன். போட்டுக்கிட்டா அவ போட்டுட்டு இவ்வளோ ஜிபே பண்ணுங்க. என் பேரே ஜிபேப்பா. ஜிபேப்பாவா? ஜிபேப்பா 500 ஜிபேப்பா அவ்வளோதான். அண்ட் when comes to ராகா, உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ஃபர்ஸ்ட் சைல்டாக இருக்கிறப்போ நமக்கு ஒரு அட்டென்ஷன் வரும். புதுசாக ஒரு பாப்பா ஒருத்தங்க வராங்க, நமக்கு ஒரு சிஸ்டர் வராங்கன்னா அட்டென்ஷன் அப்படியே அந்த பக்கம் போகிறப்போ நமக்கு மதிக்கவே உங்களுக்கு சிப்ளிங் இருக்கா? இருக்காங்க, ஆனால் நான் தான் செகண்ட், அண்ணா தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. லக்கி. 3 வருஷம் அப்படியே இந்த தங்க தட்டில் தூக்கி வச்சு தாங்குனாங்க. அவள் பிறந்தோடனே கீழே தூக்கி போட்டாங்க. அது வந்து நீ இருக்கியா, இருந்துட்டு போ. எனக்கு அப்போ 3 வயசு தான், பெருசாக புரிஞ்சுக்கிற வயசு இல்லை. இப்போ ஒரு சிப்ளிங் இருந்தால், இப்போ அவங்க பிறந்திருந்தா மேபி ஐ வுட் ஹவ் பின் லைக் ஒரு செகண்ட் மாம் அப்படிங்கிற மாதிரி. பட் 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு. நான் அவள் ஜான்வரி பேபி, நான் டிசம்பர் பேபி. ஸோ நாட் ஈவன் ரொம்ப குழந்தையா இருக்கும் போதே ரொம்ப சின்ன வயசு ஃபோட்டோ கூட இருக்கும். நானே 3 வயசு குழந்தை, என் மடியில் ஒரு குழந்தை. எனக்கு அப்போல்லாம் கோவமாக வரும், ஏண்டா இதெல்லாம் எனக்கு பண்ணிட்டு இருந்தீங்க, திடீர்னு என் தாத்தா இங்கே தூக்கி உட்கார வச்சுப்பாரு என்ன. அவள் பிறந்தோடனே என்னை கீழே தூக்கி போட்டு அவளை மேலே உட்கார வச்சுக்கிட்டாரு. 2 பேரும் உட்கார வச்சுக்க முடியாது இல்லை. ஐ வாஸ் லைக் ஹவு கேன் யூ டூ திஸ் டு மீ. எனக்கு அது புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி இல்லை அப்போது. அதனால அதை வந்து ராகா மேலே அது கோவமாயிருச்சு.
நீ எப்படி என்னோட பிளேஸை நீ வந்து எடுத்துக்கலாம். பட் தென் அது ஒரு 10-11 வயசான அப்புறம் இல்லை 10-11 ஒரு 7-8 வயசு ஆகும்போதே இவங்களுக்கு பேரே ஒரு போஸ்ட் நான் போட்டிருப்பேன். இவங்க வந்து உட்காந்துருப்பாங்க, ராகா அப்படி தோளில் சாஞ்சிட்டு இருப்பாங்க, தாயும் மாணவள் அப்படின்னு இவங்களுக்காக போட்டிருப்பேன். ஏன்னா இவங்க என்ன ட்ரெஸ் சொல்கிறாங்களோ அதான் ராகா போடுவாங்க, என்ன சொல்றேனோ அதான் இவங்க சாப்பிடுவாங்க. என்ன சொல்கிறாங்களோ சாப்பிடுவாங்க. இவங்க என்ன கம்ப்ளீட்டாக அம்மா வளர்ப்பு அப்பா வளர்ப்பே இல்லை ராகா, முழுக்க முழுக்க அக்காவோட வளர்ப்பு தான். ஸோ இவங்க போகிற திசை, அதால் தான் நான் இவங்ககிட்ட பல நேரங்கள் சொல்லும் போது நான் சொல்லுவேன், டே கரெக்டாக இருந்துக்கா, ஏன்னா பின்னாடியே டைட்டாக ஒருத்தி உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரா, நீ தப்பாக பண்ணனா அவங்களும் அந்த தப்பு நடக்கும், நீயே உன் தங்கச்சி தலையில் மண்ணை போடுற மாதிரி ஆயிரும்டா பார்த்துக்கன்னு. அவங்க இது வரைக்கும் அப்படி எதுவும் பண்ணதில்லை. பட் நான் அதை சொல்ல வரேன், ஏன்னா அந்த காஸ்டியூம் பண்ணிட்டு அக்கா இது ஓகேவா, அக்கா இது ஓகேவா, இந்த தோடு ஓகேவா, அக்கா இது ஓகேவா அப்படின்னு. டெல்லி போயிருந்தாங்க, நான் போல. அப்போ ஆகஸ்ட் எனக்கு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு, 12th எக்ஸாம்ஸ், அதனால நான் போல. அங்கே சரோஜினி மார்க்கெட்டில் நின்று எனக்கு ஃபோன் அடிக்கிறான், இந்த ட்ரெஸ் ஓகேவா. இவர் சொல்கிறாரு ஓகேடா நான் தாண்டா பே பண்ணுறேன், சும்மா இருங்க ஓகேவா என்ன கேட்குறா. ஸோ அந்த விதத்தில் வந்து அவங்க 2 பேர் நேம் சேக் பேரண்ட்ஸ், அவ்வளோதான். ஆக்சுவல் பேரண்ட் ராகாக்கு நான் தான். அப்பா அம்மா ரெண்டுமே இவங்க ஃபைனான்ஷியல் பேரண்ட்ஸ், ஆக்சுவல் பேரண்ட். நீங்க தான் மிரட்டி எல்லாரையும் அவங்களோட சாங்ஸை கேட்க வைப்பீங்களே, எல்லாரும் உட்காந்து பாருங்க இருங்க. அதுக்கெல்லாம் சண்டைக்கு வேற வந்துட்டாங்க, நீ என்ன மூக்கில் குத்துவியா, அட்ரஸ் கொடு, நான் வந்து உன்னை மூக்கில் குத்துறேன், அது ரீல் ஹுக்குமா தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக பாடுவா. பட் தென் அவளுக்கு ஏஜுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் நாட் அலவுட் இருக்கு, பட் ஓன்லி ப்ரைவேட் அக்கௌண்ட், நோ பப்ளிக் அக்கௌண்ட். அந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இன்ட்ராக்ஷன் எனக்கு வேணாம். நானே 12th முடிச்சப்போ தான் பப்ளிக்காக மாற்றிருக்கேன். ஸோ அதனால நீ பாடு, என் பேஜில் பாடு. அது எல்லாமே ஷி காட் ரியலி குட் சப்போர்ட். எல்லாமே 700K வியூஸ் அந்த ரேஞ்சில் எல்லாரும் டெக்ஸ்ட் பண்ணி சூப்பராக பாடுறாங்க, இந்த பாட்டு பாட சொல்லுங்கள், அந்த பாட்டு பாட சொல்லுங்கள் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் மெரட்னா பார்க்குறாங்க. சரி ஓகே, அக்காவை திட்டிட்டு தங்கச்சியை பாராட்டினா எனக்கு சந்தோஷம். அண்ட் நீங்கள் வந்து 2 சைல்டு இருக்கிறப்போ 2மே கேர்ள் கிட்ஸ். அப்பாஸ்க்கு ஜென்ரலாகவே கேர்ள் கிட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து அந்த எமோஷனே வந்து நீங்கள் கையில் வாங்கின எமோஷனே நீங்கள் சொல்லிட்டீங்கிறப்போ 2 பக்கமே ஒரு ஷேர்டாக நம்ம வந்து 2 பக்கமே லவ் கொடுக்கணும். இந்த குழந்தையும் எங்கேயும் ஃபீல் பண்ணிடக்கூடாது, பெரிய குழந்தையும் ஃபீல் பண்ணிடக்கூடாது. அது உங்களுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு? இல்லை இவங்க பிறக்க வரைக்கும் அந்த பஞ்சாயத்து இல்லை, தனியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்க பிறந்தப்புறம் இவங்களுக்கு நிறைய அதை புரிய வைக்க ட்ரை பண்ண தான் நான் ரொம்ப பாடுபட்டேன். ஏன்னா அது செவலன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். பெரிய குழந்தைய வந்து நம்ம வந்து இருக்கும்போது இன்னொரு குழந்தை பிறந்துட்டா பெரிய குழந்தைக்கு செவலை வந்துரும்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா ஒரு ஏக்கத்திலே அது இலக்க ஆரம்பிச்சிருமா, சாப்பிடாதான், நம்மளுக்கான கவனிப்பு வந்து குறைஞ்சிருச்சு, அவங்களுக்கு போயிடுச்சுன்னு சொல்லி. ஸோ அது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். பட் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து இவங்க வந்து அவங்கள அவ்வளோ கேர்டேக் பண்ணிப்பாங்கங்கிறது எங்கள் விஷயத்தில் நடந்த ட்விஸ்ட்டு. அதனால் எங்களுக்கு ஒரு 50% அதில் வேலை குறைஞ்சிருச்சு. மற்றபடி எனக்கு 2வது பையன் வேணுங்கிற மாதிரி நம்ம ஊரில் ஒரு ஃபார்மேட் வச்சுருக்காங்கல்ல, இந்த ஆன்லைனில் டெலிவரி பண்ணுற மாதிரி, முதல்ல பொண்ணு பிறந்தா அடுத்து பையன் தான், முதல்ல பையன் பிறந்தா அடுத்து பொண்ணு தான், அவங்களா ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. ஏதோ இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லி கொண்டு வர சொல்கிற மாதிரி, ஸ்விக்கி மாதிரி. அது எல்லாம் பையனோடனே இந்த பொண்ணு பிறந்துருச்சு. பொண்ணு பிறந்தோடனே ஓரளவுக்கு எல்லா முகத்துலேயும் ஒரு பெரிய ஒரு புன்னகை இல்லை. பட் அன்னையிலேருந்து நாங்கள் என்ன முடிவு பண்ணோம், இதை ஒரு பையனாக வளர்த்தோம். அதுவும் பையனாக தான் வளர்ந்துட்டு இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-11 வயசு வரைக்கும். அதுக்கப்புறமா அதை பொண்ணாக மாற்றினது இவங்க தான். ஹேர் இப்படி வச்சுக்கோங்க, இப்படி மாற்றிக்கோ, அப்படி மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே இருக்க பெண்மை. ஸோ எனக்கு அதை பேலன்ஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய விஷயமா இல்லை. எனக்கு இன்னொன்று பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி, அம்மா அப்பா நான், லதாவோட அம்மா அப்பாவும் இருந்தாங்க. அங்கிள் இப்போ தான் போதுண்டா நான் மேலே போகிறேன்ட்டு போயிருக்காரு. மற்றபடி மற்றவங்க எல்லாருமே இங்கே நிறைய இருந்ததால் இன்னும் பிரச்சனை இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க, எங்கள் அம்மா அப்பா தான் இவங்களை வளர்த்தது. நாங்கள் வளர்த்தோன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நானும் லதா நல்ல பிஸி, மாற்றி ஷூட்டிங்கு, 2 பேருமே பக்கா டைட்டாக இருந்தோம். ஸோ பெத்தாச்சு தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவோம். அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, ஒரு பெட்ஷீட்டை வச்சுக்கிட்டு இவங்களை தூங்க போகிறது எல்லாம் பண்ணதும் எங்கள் அம்மா அப்பா தான். பாவங்க, அவர் வந்து நாங்கள் இன்னும் 2-3 கூட வந்து பெற்றிருக்கலாம். என் அம்மா ஓகே சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் அ கிட், ஆனால் இவளை வளர்க்குறதே எனக்கு என்னமோ, எனக்கு அவளுக்கு 3 வயசு தான் வித்தியாசம். ஆனால் சத்தியமாக ஒரு 30 வருஷம் டிஃப்ரென்ஸ் மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு புள்ள பிறந்திருந்தா நான் எப்படி அதை பார்த்துக்கணும், அதோட இது மோசம். அண்ட் இவங்களுக்குள்ளே இருக்கிற நொட்டோரியஸான ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்பா அம்மா வந்து ரொம்ப நொட்டோரியஸாக எதுனா பண்ணுவாங்க, அதை பார்த்து தான் நம்ம வந்துட்டு சம்டைம்ஸ் பா நானும் இங்கே தான் இருக்கேன், இந்த வீட்டில் என்ன கொஞ்சம் பாருங்கப்பா, அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் இருந்திருக்கும்ல. எஸ், நிறையவே இருக்குது. நான் என் தங்கச்சி அம்மா அப்பா 4 பேர் வெளியே போனால், அம்மா அப்பா 2 பேருமே டீ டோட்லர்ஸ். தே டோன்ட் ஈவன் ட்ரிங்க் காஃபி டீ. ஓகே, அது வந்து வெரி ஃபேசினேட்டிங்கான விஷயம். ஆனால் காஃபி, டீ, பியர், வாட் எவர் ஆல்கஹால் எதுவுமே கிடையாது. பட் இந்த தண்ணி குடிச்சிட்டே போதையில் இருக்கிற மாதிரி பண்ணுவாங்கல்ல, அந்த கேட்டகரி. 11 மணி ஆனால் தண்ணி அடித்த மாதிரி 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ரோட்ல வந்து இப்போ நார்மலாக இப்படி நடப்பீங்களா, இப்படி நடப்பாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு. நொட்டோரியஸ்னா திஸ் இஸ் ஒன் திங் ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர். ஒரு தடவை க்ரீம் ஸ்டோன் நினைக்கிறேன், போயிட்டு அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ் பயந்துட்டாங்க. 4 ஐஸ்கிரீம் வாங்கி ஒன்றா போட்டு கலக்கி
குடிச்சு அப்புறம் டேபிள சுத்தி வந்து வீடியோ எடுத்து நொட்டோரியஸ்னா இந்த மாதிரி தான். பிகாஸ் ஆக்சுவலி நொட்டோரியஸாக இருக்கிறதுக்கு நாங்கள் எதுவும் பண்ணுறது இல்லை. பட் ஸ்டஃப் லைக் திஸ் ஏதோ ஒன்று பண்ணணும்ல. கீப் இட் அலைவ், கீப் த ஸ்பார்க் அலைவ் சொல்லுவாங்கல்ல, அது அவங்க 2 பேருக்கு பார்த்து தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டு குடும்பமாக மாறிட்டோம். அந்த எடுத்துக்காட்டு குடும்பத்துக்கே உரிய ஒரு பிரச்சனை என்னென்னா ஏதாவது எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கணும், அதான் பிரச்சனை. ஸோ அதனால் என்ன ஆகிட்டோன்னா, நான் இப்போ டே 1லேருந்தே நானும் லதாவும் மேட்சிங் ட்ரெஸ்ஸு ஒரே கலரில் தான் போடுவோம். அந்த ஐடென்டிட்டியை பிடிச்சி அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட்டு ஃபாதர் மதர்னு உலகமே நம்மளை ஒரு பிராண்ட் ஒன்று போட்டுருச்சு. சத்தியமாக எங்களோட இன்னும் சூப்பர் பெஸ்ட்டெல்லாம் இருக்காங்க, இன்னும் இப்படி வச்சு தாங்குற அப்பா அம்மாக்கள்லாம் இருக்காங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, சினிமாக்காரங்களும் அரசியல்வாதிகளும் எது பண்ணாலும் அவங்க தான் பயங்கரமாக பண்ணுறாங்கங்கிற மாதிரி உலகம் அதை வந்து வெளிப்படுத்துது. ஸோ அந்த ஏரியாவில் நானும் லதாவும் மாட்டிக்கிட்டோம். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பேரண்டிங் ஏரியாவில் இவங்களை பயங்கரமாக கொண்டு போகிறது, வெளில வர்றது, இதை வந்து பல பேருக்கு நாங்கள் ஒரு வீடியோவாக போடும்போது அதில் கீழே வர கமெண்ட்ஸ் வந்து என்ன, ஆனால் இதை பார்த்து எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போய் இப்படி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாருனா, அது அந்த கமெண்ட் வந்து அன்றைக்கி எனக்கு ஒரு 1 கோடி ரூபா சம்பாரிச்ச மாதிரி. ஏன்னா எங்கேயோ ஒரு வையம்பட்டியில் இருக்கிற ஒரு பிள்ளைய அவங்க அப்பா வெளில கூட்டி போகிறதுக்கு இன்றைக்கி நான் பண்ண ரீல் காரணமாக இருக்குன்னா, இதை விட ஒரு சினிமாக்காரனுக்கு, ஒரு கலைஞனுக்கு வேறு என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? ஒரு நந்தி அவார்டு தான் வாங்கணும், ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு தான் வாங்கணுங்கிறதுலாம் இல்லை, அந்த கமெண்ட்டே அவார்டு தான். ஸோ இதைத்தான் நான் என்ன பண்ணேன், என் குடும்பத்து மூலமாக பதிவு பண்ண ட்ரை பண்ணேன். நீ வேலை இருக்குது, காலையிலேருந்து நைட் வரைக்கும் எல்லாருக்கும் வேலை இருக்குது, உங்களுக்கு வேலை இருக்குது, கேமராமேனுக்கு வேலை இருக்குது, ஆர்கனைசருக்கு வேலை இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் முடிச்சுட்டு போன அப்புறம் அந்த 7 மணிக்கு மேலே அந்த 2 மணி நேரம் கூட குடும்பத்தோட உட்காரலன்னா அங்கே வந்து ஒரு அர்த்தமே இல்லை. அதை உட்காரும் போது அதுக்கான இவ்வளோ நாள் காலையிலேருந்து ஓடணும்ல, அதுக்கான காரணமே அந்த 2 மணி நேரம் தான். ஸோ இதைத்தான் நான் வந்து இவங்க மூலமாக நிறைய பதிவு பண்ண ட்ரை பண்ணேன். ஓரளவுக்கு போதுங்கிற அளவு பண்ணிட்டு தான் இப்போ கொஞ்சம் பக்தி வீடியோஸு அதெல்லாம், என்ன பிள்ளைங்களாம் பெரியவங்க ஆயிட்டாங்க. இப்போ வந்து ஆடாயம் பக்கத்தில் உட்காரா, நம்ம வீடியோ பண்ணலாம், ஏய் போடா அப்படின்ட்டு போயிடுறாப்ல, அதனால அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதனால இப்போ 2 பேருமே பெரியவங்க ஆயிட்டாங்க. ஸோ முன்னாடி நான் ரொம்ப அதிகமாக அந்த குடும்பம் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணது காரணம் என்னன்னா, இப்போல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருந்தாலே அது ஜாயின்ட் ஃபேமிலி, அந்த 2 பேர் இருந்தாலே அது ஜாயின்ட் ஃபேமிலி, நாங்கள் ஜாயிண்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறது. எல்லாருமே இப்போ சிங்கிள் மதர், சிங்கிள் ஃபாதர், அது ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நான் அப்படி தான் இருக்க போகிறேன், என்னென்னா ஐ எம் இண்டிபெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் அது இல்லைங்க வாழ்க்கை. அதெல்லாம் போக எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நமக்குன்னு ஒருத்தர் நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் அந்த குடும்ப ரீதியாக பதிவு பண்ண ட்ரை பண்ணேன். அதால் தான் இதில் பிக்கலாக எங்கள் அம்மா அப்பாவையும் சேர்த்துப்பேன். அவங்களுக்கு கால் வலி, மூட்டு வலிலாம் இருந்தாலும் அவங்களும் ரீல்ஸ்குள்ளார வருவாங்க, அவங்களும் பண்ணுவாங்க, அவங்க இவங்களோட பண்ணுவாங்க. இப்போ கூட 2 நாள் முன்னாடி இவங்க தாத்தாவும் ஒரு ரீல் போட்டிருந்தாங்க வீட்டில், அது பார்த்தா அது பயங்கரமாக போச்சு. ஸோ இதுதான் நான் காட்ட நினைக்கிறது. ஏன்னா குடும்பம் அப்படிங்கிறதே இன்னைக்கு மறந்து போச்சு. எல்லாரும் இண்டிவிஜுவலாக இருக்கணும், எல்லாரும் அவங்கவுங்க ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான். பட் அந்த ஃபேமிலியாக இருக்கும்போது அந்த சந்தோஷமே வேற. இதை நான் பல பேருக்கு அதை பதிவு பண்ணி கமெண்ட்ஸில் நான் அதுக்கான சக்ஸஸையும் அனுபவிச்சிருக்கேன். ஸோ ஆஸ் யூ செட், இன் ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம பார்க்குறதே இந்த ஃபேமிலி வந்து செப்பரேட் ஆகுறது. ஸோ அது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு இடத்துல எல்லாரோட ஃபர்ஸ்ட் தாட்டும் ப்ரையாரிட்டி தாட்டாக போகிறது வந்துட்டு அந்த கிட்ஸை எவ்வளோ பாதிக்கும் அது அப்படிங்கிறப்போ, நீங்கள் இப்போ ஜென்ரேஷனில் பார்க்குறப்போ லெட் இட் பி செலிபிரிட்டி, லெட் இட் பி காமன் பீப்புள், டிவோர்ஸ்ன்றது வெரி ஈஸி ஆப்ஷன். ஸோ அது வந்து அந்த கிட்ஸை பயங்கரமாக பாதிக்கும்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு போகக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா அது எல்லாருக்குமே கருத்து வேறுபாடுகள் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஒரு மனிதன்னு பிறந்தாலே அவன் ஒரு உலகம், அவனோட உலகத்துக்குள்ளார இன்னொருத்தர் பூந்து அவனோட கருத்தை மாற்ற முடியாது. ஸோ ஒருத்தருக்கு இது பிடிக்கும், ஒருத்தருக்கு அது பிடிக்கும். இதை வந்து நம்ம ஒரு ஃபார்மேட்டில் ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஃபார்மேட்டில் அவங்களுக்கு பர்சனலாக ஹார்ம்னஸ் வராத வரைக்கும் அதை அழகு போல் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கணும். ஏன்னா நாளைக்கு பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை தேவையில்லாமல் நம்ம இதை உடச்சி, நீ அம்மாட்ட இருப்பியா, நான் அப்பாட்ட இருப்பேனா, நம்ம அப்படி போகலாமா இப்படி போகலாமா அப்படிங்கிற ஏரியா வர என்ன ஆகும்னா, இன்டெரக்டாக அது பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பயங்கரமாக பாதிக்கும். அப்போ எங்கள் அப்பா தண்ணி அடிக்கிறவங்க பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, தண்ணி அடிக்கிறது ஒரு தப்பாகவே தெரியாது. ஏன்னா எங்கள் அப்பாவே வீட்டில் உட்காந்து அடிப்பார், எங்கள் அம்மா ஆம்லேட் போட்டு கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகிடுது, மைண்டுக்குள்ளார தண்ணி அடிக்கிறது தப்பு இல்லை. தம் அடிக்கிறவங்க பிள்ளைகிட்ட போய் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா தான் அடிப்பார், நான் அடிக்கிறேன். அப்போ நாளைக்கு டைவர்ஸ் ஆனவங்க பிள்ளை வரும்போது அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே என்ன ஆகிடும்னா, எப்படியும் நம்மளுக்கு டைவர்ஸ் ஆகிடும், நம்ம வந்து கல்யாணம் பண்ணாலும் எப்படியும் விட்டு போயிடுவான், அதனால் நம்ம அப்படியே போவோம். இது என்ன ஆகுதுன்னா, அப்படியே வளர்ந்து நம்ம ஜென்ரேஷனே அடுத்த லெவலுக்கு போகாத மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்துடுது. ஸோ நல்லதோ கெட்டதோ ஒரு இது ஆரம்பிச்சிட்டோம், பெரியவங்க பார்த்து ஆரம்பித்து வச்சுட்டாங்க. அதை நம்ம வந்து அந்த டைவர்ஸுங்கிற ஏரியாவுக்கு போகாமல் கருத்து வேறுபாடுகளையும் கருத்தாக மைண்டில் வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவு வேறுபாடு வராமல் போயிட்டு இருக்கணுங்கிறது என்னோட கருத்து. இந்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு யூஆர் எக்ஸ்போஸ் டு சோஷியல் மீடியா. ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வருவீங்க. இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் உங்களோட ஒப்பீனியன் என்ன? லைக் இந்த செப்பரேஷன் ஆர் டிவோர்ஸ்? டெஃபினெட்லி ஒன்ஸ் யூ ஹாவ் கிட்ஸ், இட்ஸ் ஆல் அபவுட் த கிட்ஸ். என்ன கேட்டால், இப்போ நீங்கள் மேரிட் கப்பலாக கிட்ஸ் இல்லாத வரைக்கும் நீங்கள் டைவர்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது உங்கள் 2 பேரை மட்டுமே பாதிக்கக்கூடிய விஷயம். மேபி யுவர் பேரண்ட்ஸ், உங்கள் அந்த சம்மந்தப்பட்டவங்களோட பேரண்ட்ஸை பாதிக்கலாம். ஒன்ஸ் யூ ஹாவ் கிட்ஸ், அந்த கிட் அட்லீஸ்ட் ஒரு
12-13க்கு மேலே இருக்கணும், லைக் டு பி ஓகே வித் தேர் பேரண்ட்ஸ் டெசிஷனே சொல்கிறேன். சிங்கிள் சைல்டாக இருந்தால் இன்னும் ரொம்ப கஷ்டம், அம்மாவையும் பிடிக்கும் அப்பாவையும் பிடிக்கும், அந்த மாதிரி கேசஸ் நான் நிறையா பார்க்குறேன். இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் த கிட். பட் வாட் ஐ வில் சே, எனக்கு அதை பற்றி கமெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை. பட் டெஃபினெட்லி திங்க் 10-20 டைம்ஸ் உங்கள் குழந்தைங்கள பற்றி, அதுக்கப்புறம் டேக் த டெசிஷன் ஆஃப் டைவர்ஸ். ஏன்னா ஈவன் இஃப் யூ ஹாவ் டு ப்ரிட்டெண்ட், அது வந்து அந்த குழந்தைக்கு வந்து அது ப்ரிட்டெண்ட், அம்மா அப்பா நமக்காக இருக்காங்க, அம்மா அப்பாவுக்கு நம்ம ஒரு பேர்டனாக இருக்கோம், நம்மளால அவங்க 2 பேர் சந்தோஷமா இல்லை அப்படிங்கிற தாட் அந்த குழந்தைக்கு வந்துடக்கூடாது. அவங்களுக்கு அந்த ஒரு அழகான ஒரு புரிதல் வந்து இப்போவே இருக்கு. ஐயோ அவங்க பயங்கர தெளிவுங்க. அதால தான் தெரிஞ்சோ தெரியாமலே எங்கள் அப்பா தெய்வ தாக்ஷாயினின்னு பேர் வச்சார். ஸோ ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கலாம், இந்த பேரை மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2 months எங்கள் அப்பா தேடி பிடிச்சி தான், இவங்க பிறந்தது சிம்மராசி பூர நட்சத்திரம், ஸோ தேல வரணும் அந்த பேர், தே தூதா அப்படி ஒன்றுனோடனே எல்லாருமே திவ்ய தர்ஷினி, தேவதர்ஷினி, தர்ஷினி அப்படின்லாம் வச்சாங்க. ஆனால் தெய்வ தாக்ஷாயினி அப்படிங்கிற பேர் நீங்கள் சொல்லி முடிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு வைப்பு தெரியும். ஸோ அந்த பேரை வச்சதுனாலே இவங்க இவ்வளோ தெளிவானாங்களா, இல்லை இவ்வளோ தெளிவாக போகிறாங்கன்னு நினச்சி எங்கள் அப்பா அந்த பேர் வச்சாராங்கிறது தெரியல. ஆனால் ஆர்கே தெய்வ தாக்ஷாயினி செம்ம தெளிவு. அப்போ ஸோ ப்ரௌட் இல்லை. அண்ட் நீங்கள் வந்துட்டு அப்பாவோ இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும், இவங்க வந்துட்டு நமக்காக ஏதோ ஒரு விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க, நமக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்துருக்காங்கன்னு தெரியிறப்போ நமக்கு அதோட எமோஷன்ஸ் வேற இல்லை. நீங்கள் எந்த இடத்துல வந்து அதை ரியலைஸ் பண்ணீங்க, அப்பா அம்மா நமக்காக இந்த ஒரு விஷயம் நம்ம விட்டு கொடுத்துருக்காங்கங்கிறது? நிறையவே விட்டு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் ஐ வாஸ் born அம்மா வந்து ஒரு 2 years ஏன்னா ஃபைனான்ஷியலி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 years வந்து ஷூட்டிங் போனாங்க. பட் தென் ஷீ டுக் அ லாங் பிரேக். எனக்கு என் தங்கச்சி ராகா அவங்க 2 பேருக்காகவும் ஷீ டுக் அ லாங் பிரேக். அந்த மாதிரி கெரியர் சாக்ரிஃபைஸ்லாம் கண்டிப்பாக பெரிய விஷயம். குழந்தை பிறந்துருச்சு ஃபைன், ஆனால் அவங்க பிகாஸ் அம்மா அப்பா 2 பேருமே ஆக்டிங்கிறத வந்து ஜஸ்ட் ஒரு கெரியராக பார்க்கல, தே see it as their everything. அது வந்து காலிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் தே ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, தே ஒர்க் ஃபார் இட், கஷ்டப்பட்டு அது அவங்களுக்கு பேஷன். ஸோ அந்த பேஷனை விட்டு ஸ்டெப் அவுட் பண்ணி, அண்ட் அப்பா வந்து நீ பிரேக் எடுத்துக்கோமா, யூ ஸ்டே வித் த கிட்ஸ், ஐ வில் சப்போர்ட் த ஃபேமிலி அப்படிங்கிறது அது இன்னும் பெரிய சாக்ரிஃபைஸ். பிகாஸ் முன்னாடி அவர் ஸ்கெடியூல் வந்து 1 to 15 இருந்திருக்கலாம், அம்மா பேக் எடுத்தோடனே 1 to 30 ஒரு ஸ்கெடியூலாக மாறி இருக்கலாம். அந்த சாக்ரிஃபைஸ் எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம் கண்டிப்பாக. வீட்டில் 5 பேர் இருக்காங்க, நான் இல்லாமல் 5 பேர் இருக்காங்க. 5 பேருக்கும் நான் ஒரு பேரண்ட் மாதிரி பேசிக்கலி. டெய்லி காலைல கீழே வந்து பாட்டிக்கிட்ட முட்டை சாப்பிட்டீங்களா, முட்டை சாப்பிடலன்னு அவங்கள சாப்பிட வைக்கிறது. முன்னாடிலாம் இவர் ட்ரெஸ்ஸிங் வந்து ஒரு மாப்பிள்ளை சட்டை, ஒரு சம்மந்தமே இல்லாத லெகின்ஸ் மாதிரி ஒரு ஜீன்ஸ் அப்படிதான் போட்டு வர்றாரு. திட்டி 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 நான் மாற்றிருக்கேன். இல்லை ஜென்ரலாக இவங்க வந்து யாரை மிரட்டணும்லாம் கிளம்பி வரதில்லை. பட் அவங்களுக்கு ஒரு விஷயம் தப்பாக தெரிஞ்சதுன்னா அது சிம்மராசிக்கே உரிய குணம் அது. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5, குவாலிட்டில வேற ரேஞ்சு.